புஷ்பா 2 படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணதுனால என்னமோ தெரியல, ஒரு பெரிய திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அல்லு அர்ஜுனுக்கு மேல சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கு. முதல்ல அந்த படத்தினுடைய காட்சியில அந்த லேடி உயிரிழந்த சம்பவம், அதனைத் தொடர்ந்து வந்து அல்லு அர்ஜுன் கைது, அப்புறம் சிறையிலேருந்து வெளியில வந்தது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் அமைப்பு போய் அல்லு அர்ஜுன் வீட்டு முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்க இருக்கிற பூத்தொட்டிங்கெல்லாம் உடைச்சு செக்யூரிட்டியோட சண்டை போட்டு இப்படி பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு அல்லு அர்ஜுன் ஒரு கார்னர் பண்ற மாதிரியே இருக்கு. அதுக்கு வந்து பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லு அர்ஜுனுடைய மனைவி அவங்க ஃபேமிலிக்கும் இப்ப அந்த மாநிலத்தினுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியினுடைய குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அந்த புஷ்பாவோட 1000 கோடி கலெக்ஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஹைதராபாத்ல பேசுற அல்லு அர்ஜுன் வந்து சிஎம் பேரை சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் காட்டி அதுக்கப்புறம் பேரை சொல்லி அந்த இரிட்டேஷனால தான் இந்த கைது நடவடிக்கை நடந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ கைது பண்ணி அவர் வந்து வெளில வந்தா கூட திரும்பவும் ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றாங்க. போலீஸ் சைட்லேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு எடுத்துட்டு போகிற பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையே வந்து நேற்றைய நடந்த அந்த கலவரம் ஆகட்டும், அந்த கலவரத்தை ஒட்டி ஹைதராபாத் சிட்டியினுடைய போலீஸ் கமிஷனர் சிவி ஆனந்த் வந்து பிரஸ் கிட்ட பேசுறார். அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தியேட்டர்ல வந்து அந்த லேடி உயிரிழந்த சம்பவத்துக்கு முழு காரணம் வந்து அல்லு அர்ஜுன் கூட வந்த ஒரு 50 பவுன்சர்ஸ் தான். ஸோ விஐபியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஒரு 50 பவுன்சர்ஸ் கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து அன்னைக்கு வந்து நடந்துகிட்டது வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா இருந்தது. அவர் வந்து அல்லு அர்ஜுனை பாதுகாக்கணுங்கிற ஒரு முனைப்போட அங்க இருந்த பப்ளிக்கு போலீஸ் எல்லாரையுமே பிடிச்சி தள்ளியிருக்காங்க. அந்த நெரிசல்ல தான் அந்த லேடி உயிரிழந்திருக்காங்க. அந்த குழந்தை சீரியஸான ஒரு நிலைக்கு ஆளாகப்பட்டாங்க. ஆனால் இந்த பவுன்சர்ஸ் வந்து இனிமே வந்து விஐபியை பாதுகாக்கிறது மட்டும் அவங்க கடமை இல்லை, அவங்க சுத்தி இருக்கிற பப்ளிக்கையும் பாதுகாக்கணும். இனிமே அளவுக்கு அதிகமா பவுன்சர்ஸ் வச்சுக்க கூடாது. ஸோ விஐபிங்கள் வந்து இதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதுக்கு பொறுப்பு விஐபிங்க தான் அப்படிங்கிற மாதிரி சிட்டி கமிஷனர் சிவி ஆனந்த் பேசியிருக்காரு. இதற்கு வந்து பல உதாரணங்கள் சொல்லலாம். அதாவது இங்கெல்லாம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்தந்த படத்தை நடித்த ஹீரோக்கள் தியேட்டர் விசிட் பண்ணுறதுங்கிறது இப்போவும் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ரெகுலராக போவார் தேட்டருக்கு. அவரோட வழக்கமான அந்த சென்டிமெண்ட் தேட்டர் அப்படின்னா எக்மோர் ஆல்பர்ட் தேட்டர் தான். ஸோ ஆல்பர்ட் தேட்டரில் எல்லா ரஜினி படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி சிறப்பு காட்சியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நூன் ஷோ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 11 மணி காட்சி அப்படிங்கிறப்ப ரஜினி படம் புக்கிங் பயங்கரமாக கவுண்டரில் அடித்து பிடிச்சி டிக்கெட் எடுப்பாங்க, போய் உட்காந்துருப்பாங்க. 11 மணிக்கு படம் போட்டவுடனே சரன்னு வருவார் சூப்பர் ஸ்டார், பால்கனியில் இருப்பார். அந்த பால்கனியில் அவர் வரதான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு விசில் கீழேருந்து பறக்கும். லாட்ரி சீட் மேலே வந்து தூக்கி வீசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அழகாக பார்த்து எல்லோரும் கை காமிச்சிட்டு அப்புறம் கிளம்பி போவார் படத்தை பார்த்துட்டு ஃபேன்ஸோட. இது வந்து ரொட்டீனாக ரஜினி வச்சுருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட்டம் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அங்கே வரதை தவிர்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் காரை விட்டு இறங்கி தேட்டருக்குள்ளே போக முடியல, அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தவிர்த்துட்டு நுங்கம்பாக்கத்துலேயும் டி நகர்லையும் இருக்கிற அந்த ப்ரிவியூ தேட்டருக்கு வர ஆரம்பித்தார். ஸோ ப்ரிவியூ தேட்டரில் அந்த தன்னுடைய படத்தை பார்க்க ஆரம்பித்தார். அப்படியும் தகவல் தெரிஞ்ச ஃபேன்ஸ் வந்து அங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டு வாசல்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு தர்ம சங்கடமாச்சு அவருக்கு. அதனால தான் இப்போ ஒரு 10-15 வருஷமாகவே வெளியில் வந்து படம் பார்க்குறத தவிர்த்துட்டு வீட்லேயே ஹோம் தியேட்டரில் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இல்லாட்டினா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்கிறதோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற படங்களை கூப்பிட்டு அந்த நடித்த ஆர்டிஸ்ட்டை பாராட்டுறாரு. தாம் படங்கள் அன்றைக்கே பார்த்துடுறாரு. இது வந்து இப்போ நடைமுறையாக வச்சுட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார். இதனால் பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் ரஜினி பாலிசியை அல்லு அர்ஜுனும் ஃபாலோ பண்ணணும். இனி எதிர்காலங்களில் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இனிமேல் அவர் வெளியில் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல உதாரணம். ஸோ ரஜினியை அவர் பின்பற்றணும் அல்லு அர்ஜுன். அதே போல பார்த்தீங்கன்னா அஜித் துணிவு படத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் வந்து அந்த எர்லி மார்னிங் 4 மணி காட்சிக்கு அனுமதியே கொடுக்கறதில்ல. எந்த படமாக இருந்தாலும் துணிவு படம் ரிலீஸ் ஆனப்ப ரசிகர் ஒருத்தர் வந்து தண்ணிலாரி மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சி அடைய வச்சுது அவங்க குடும்பத்தையும் சரி அஜித்தையும் சரி. அஜித் வந்து இந்த மாதிரி விஷயத்தை எப்போதுமே ஆதரிக்கிறதுல இப்போ கூட ஒரு அறிக்கை மூலிமா சொல்லியிருந்தாரு. அதனால இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் சிறப்பு காட்சியே இல்லை, எர்லி மார்னிங் ஷோக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்தந்த படங்களுக்கு வந்து 9 மணிக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. எதிர்காலத்தில் அதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதா சினிமா ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்குது. அதையும் அரசு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருமே சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் புஷ்பா 2
கலெக்ஷனில் மிகப்பெரிய ஹிட்டு பிளாக் பாஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 17 நாள் படம் ரிலீஸ் ஆகி நாட்களில் 1500க்கு மேலே ஒரு கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இந்திய சினிமாவில் படங்கள் பண்ண அத்தனை சாதனையும் புஷ்பா 2 முறியடிச்சிருக்கு. குறிப்பாக ராஜமௌழி இயக்கத்தில் பாகுபலி படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை 1500 கோடிக்கு மேலே. அதையுமே இந்தியாவில் புஷ்பா 2 படம் பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்திய அளவில் கலெக்ஷனுடைய கிங்காக இருக்கிறது நம்ம அல்லு அர்ஜுனா தான் இருக்காரு. ஸோ புஷ்பா 2 படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வசூல் சாதனையின் ஒரு பெரிய திருஷ்டியாக தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அல்லு அர்ஜுன் இனி வரும் காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர அந்த சிறுவனுக்கு கூட மூளைச்சாவு அடைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அல்லு அர்ஜுன் போய் அங்கே பார்த்துருக்காரு குழந்தைய, ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த பையன் பொழைச்சிட்டா ஒரு பெரிய லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க ஃபாதருக்கு. எல்லா உதவியும் அல்லு அர்ஜுன் சைடில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தையும் அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுன் குடும்பமும் அந்த குழந்தை மேலே மிக ஒரு தன்னுடைய அன்பையும் கரிசனையும் காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து அந்த குழந்தை பொழைச்சி வந்தால் அது முழு செலவையும் அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் படித்து முடித்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அல்லு அர்ஜுனே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்காலத்தில் ரஜினியை பின்பற்றணும் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நன்றி.